இடி தாங்கிய பனிமய மாதா புனித சவேரியாரின் வேண்டுகோளின்படி மணிலாவில் உள்ள புனித அகுஸ்தின் சபை கன்னியர் மடத்துல இருந்து இந்த அற்புத மாத சிற்பமானது சவேரியாரனுடைய மரணத்திற்கு அப்புறமா சண்டைகளனா அப்படிங்கிற கப்பல் மூலமா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய மக்களுக்காக பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பனிமை மத சிறுபமானது 1555ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி தூத்துக்குடிக்கு வந்தடைஞ்சிருக்குங்க. கிபி 1582ஆம் ஆண்டு இயேசுவை குருக்கள் இந்த அன்னையினுடைய சிறுவத்தை ஒரு சிறிய ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1658ஆம் ஆண்டு இந்த டச்சுக்காரர்களுடைய படையெடுப்பு காரணமாக அவங்களுக்கு தெரியாம பனிமை மத சிறுவத்தை புனித ஸ்நாபக அருளப்பனுடைய ஆலயத்திலையும் அப்புறமா 1671ஆம் ஆண்டுல இருந்து 1686ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பொற்களிலையும் வைக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா 1699ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த மாதா சிற்பம் தூத்துக்குடிக்கு வந்தடைஞ்சிருக்குங்க. சமயத்தில் தூத்துக்குடியினுடைய பங்கு தந்தையாக இருந்தவர் இத்தாலி நாட்டை சார்ந்த இயேசு சபை குருவான விஜிலியஸ் மான்சி அப்படிங்கிற குருவானவர் பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த சமயத்துல டச்சுக்காரர்களால மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவோட சிறுவத்தை தான் தங்கி இருந்து இல்லத்திலேயே வைத்திருந்திருக்காருங்க. இந்த சமயத்துல 1707ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி நள் இரவுல மிகவும் பலமான இடி அவர் தங்கி இருந்த இல்லத்தை தாக்கி இருக்கு. இந்த சமயத்துல குருவானவர் மாதாவுடைய கருணையால உயிர் தப்பி இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம மாதா சிறுவத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அப்படியே இருந்துச்சான். இதன் காரணமாக தான் பனிமய மாதா இடி தாங்கிய பனிமய மாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. மிகவும் பிரமாண்டமாக அழகுற கட்டி முடிக்கப்பட்ட இந்த பேராலயமானது 1713ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பேராலயத்தினுடைய 400வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடிய வேளையில 1982ஆம் ஆண்டு பாப்பரசர் 2ஆம் சின்னப்பர் இந்த பேர் ஆலயத்தை பசிலிக்கா அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தி பிரகடனம் படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் ஜூலை 26ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இந்த அன்னையினுடைய திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது.